ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பட்டு பாவாடையோட ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுற போகிறோம் அப்படிங்கிறதான். ஆக்சுவலாக இது ஒரு நெக் டிசைன் வீடியோ தான். ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபுல் டாப்பையும் தைச்சா மட்டும்தான் அந்த நெக் டிசைனோட லுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு டோட்டலாக சொல்லிடலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த நெக் டிசைன் பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டு அவளோட 2 பொண்ணுங்களும் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு பாவாடை செட் போட்டு வரணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஸ்டிச் பண்ண சொன்னாள். அப்புறம் சரி ஏதாவது ஒரு நியூ மாடலில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னோடனே அம்மா அவங்க சின்ன பொண்ணாக இருந்தப்போ போட்டிருந்த அந்த மாடல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க ஃபோட்டோ பார்த்து தான் நான் இந்த மாடலை சூஸ் பண்ணேன். இது பழைய படத்தில் சாவித்திரி யூஸ் பண்ண மாடல்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா டைலரிங் கிளாஸ் கற்றுட்டு எனக்கு இந்த மாடலில் ஸ்டிச் பண்ண தான் சொன்னாங்க. பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இது இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை வச்சு இந்த வீடியோவில் ஒரு நியூ மாடலில் நெக் டிசைன் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்ம வி நெக் தான், நம்ம காலர் மாதிரியான நெக் வைப்போம்ல அந்த மாதிரி தான் இந்த நெக் இருந்துச்சு. ஆனால் இது ஃபுல் ப்ளவுஸ்லேயும் ஃப்ரண்ட் டூக்கில் வருது. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு ப்ளவுஸில் லென்த்து விட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நெக் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக் 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் 5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ லைனிங்கில் கட் பண்ணல, இந்த ப்ளவுஸ்லேயே கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் இருக்குது. ஆம்கோல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் பார்த்திங்கன்னா ஒரு பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2க்கும் சேர்த்தியே இப்படி இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு நெக் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நெக் இருக்கா, இது இப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் யூடியூப்லேயே ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி எந்த வீடியோவுமே இல்லை. சாரி, என் கண்ணில் எதுவுமே படலை. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பேக் சைடுக்கு நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பார்த்திங்கன்னா இந்த 1 இன்ச் நம்ம யூஸ்வல் நெக் வைப்போம்ல, அதாவது காலர் நெக் இந்த மாதிரி அதாவது வைக்கும்போது நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு வெட்டி எடுப்போம். இது ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2.5 இன்ச் அகலம் மட்டும்தான் நெக்கோட அகலம் வச்சுருக்கேன். நம்ம இது ஒரு தனித்தனியாக பீஸாக வெட்டாமல் 2 பீஸையும் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு அப்படியே மடக்கி போட்டு ஒரே இது பேக் நெக்கையே ஃப்ரண்ட்லேயும் சேர்த்து நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் இதை 4ஆக தான் நான் மடக்கி போட்டிருந்தேன். இந்த அகலத்தை இதை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பேக் சைடுக்கு வேணுங்கிறத அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த நெக்கை வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் கட் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சே நான் பாவாடை சட்டை போட்டபோது கூட பேக் ஊக் வச்சு தான் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். பட் ஃப்ரண்ட்டில் ஊக் வச்சது இதான் நானே ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம கடையிலையும் கூட இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஊக் வச்சு நான் இது வரைக்கும் தைக்கல. இதுதான் ஃபஸ்ட் டைமாக சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தைச்சேன். பட் எல்லாருமே பார்த்துட்டு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப லுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம சின்ன வயசில் போட்டோம் அப்படிங்கிறத அதை இப்போ தைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் வி நெக்குக்கு நான் ஒரு 5 இன்ச் வச்சு இந்த மாதிரி வி நெக்காக கட் பண்ணிட்டேன். அந்த வி நெக்காக கட் பண்ணதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டு அதை கொஞ்சம் அந்த வி மாதிரி இருக்கிற இடத்த இந்த மாதிரி பெண்டு மாதிரி லைட்டாக வளைச்சி கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஒரு 1/2 இன்ச் to 3/4 இன்ச்சுக்கு லைட்டாக வளைச்சி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நான் தைக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நெக் எப்படி வருதுன்னு பார்த்தாலே இதை எப்படி கட் பண்ணிக்கிறதுன்னு நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வர வேண்டியது. அதோட இது பேக் பீஸில் நெக் 1 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். பாடியோட போர்ஷன் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம நெக்கை சுற்றி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக எனக்கு ஒரு 2 இன்ச் அளவில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 இன்ச் அளவுனா ஒரு 1 இன்ச் அளவுக்கு அது தின்னாக இருக்கணும். அது இந்த மாதிரி இப்போ ஃபுல் நெக்குக்கு வர மாதிரி இதில் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது தான் அது என்னங்கிறது தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ நான் கட் பண்ணுறதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த லென்த்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸாக இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு 2.25 தைக்கிறதுக்கும் சேர்த்தி தான் வேணும். ஆனால் நம்ம தைச்சி முடிக்கும்போது அது ஒரு 1 இன்ச் அளவுக்கு பட்டையாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு நான் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸாக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸோட அளவுக்கு இந்த பீஸ் லென்த்து தேவை. நான் இதை
ஸ்ட்ரெயிட் பீஸாக கட் பண்ணி இது கொஞ்சம் ஓவர்லாக் அடித்து வச்சுக்கிறேன். இது அவ்வளோதான். இதுக்குள்ளே நம்ம உள்ள ஏதாவது கேன்வாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. இந்த அளவுக்கு பட்டையாக வரணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து இப்படி வந்து நெக் வந்து சுற்றியும் வர மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம தைக்க போகிற நெக்கு. அதுக்கு தான் இந்த பீஸு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது நெக் பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டு திருப்பணும். நம்ம யூஸ்வலாக சுடிதாரில் என்ன பண்ணுவோமோ அதே சேம் மெத்தேடு தான். இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடு நெக்கு, முன்னாடி பக்கத்து நெக்கு, அதை வந்து நம்ம தையல் போட்டு திருப்பிக்கலாம். லைனிங்லேயும் ஆக்சுவலாக நான் சேம் மெத்தடில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது லைனிங்லேயும் ஃப்ரண்ட்டில் டபுள் பீஸாகவும் பேக் சைடு ஒரே சிங்கிள் பீஸாகவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நெக்கை வந்து முதல்ல பின்னாடி நெக்கை வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம தையல் போட்டு திருப்புவோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ லைனிங்கில் நான் கட் பண்ணாதனால ஒரு பீஸில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அதாவது மெயின் பீஸில் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டு அதை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி முன்னாடி பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 பீஸ் நம்மளுக்கு கரெக்டாக லைனிங்கோட அட்டாச் ஆகி இதையும் திருப்பிக்கலாம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தையல்லாம் போட்டு வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தையல் போட்டால் அது மறுபடியும் எக்ஸ்ட்ரா அதோட நெக்கை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் இதை மாதிரி ஒரு நெக்கை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தையல் போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் வரும் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கோங்க. அது டபுளாக ஒரு மாதிரி தையல் தெரியுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதில் அது போடலை. இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா நான் ஷோல்டரை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். சேம் நெக்கை வந்து தைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தையல் எதுவும் அது மேலே போடாமல் ஷோல்டரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தைச்ச நெக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி காட்டினேன் இல்லையா, நம்ம இதை தான் நெக்கில் வைக்க போகிறேன்னு. அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ்க்கு 2ஆக மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறம் அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஓவர்லாக் அடிச்சுக்கிறேன். சப்போஸ் ஓவர்லாக் இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் மடக்கி அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். அதில் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் தான், கிராஸ் எல்லாம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக நான் ஓவர்லாக் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து அதை வந்து நான் நெக்கில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஆக்சுவலாக நம்ம வைக்க வேண்டிய டிசைனு. இந்த மாதிரி எண்டில், ஏதாவது ஒரு பக்கத்தோட எண்டில் வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு பத்தில் நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸில் ஒரு ஜாயின் போடுற மாதிரி ஆகிடுச்சு, அதாவது நீளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜாயின் போட்டுக்கலாம். அப்படி ஜாயின் போடுற பக்கத்தை ஹூக் வந்து மாட்டுவோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஜாயிண்ட் போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த நெக் ஃபுல்லாக கரெக்டாக அதே அளவு ஒரு இன்ச் வந்து இந்த மாதிரி கேப் வர மாதிரி நான் எப்படி இந்த வீடியோவில் காட்டியிருக்கணும் இதே மாதிரி இப்படி தையல் போட்டு ஃபுல்லாக தையல் போட்டு விட்டுக்கலாம். அதோட அட்டாச் பண்ணேன் நான். அதனால தான் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடாமல் விட்டேன். அப்படி ஒரு தையல் போட்டால் இப்போ மறுபடியும் இதை வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுற மாதிரி இருக்கும். 2 தையலாக கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று வரும்போது தெரியாது. சப்போஸ் நம்ம எக்ஸாக்டாக அப்படி விடாமல் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டோம்னா 2 தையலாக தெரியுங்கிறதுக்காக நான் அதை போடலை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் இந்த மாதிரி தையலை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடில் முன்னாடி பக்கம் பேக் சைடு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஒரே ரன்னிங்கில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கப்புறம் இந்த நெக் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வி நெக் மாதிரி வந்து ஃபுல்லாக அது வந்து க்ளோஸ்டாக வர மாதிரி இருக்குது. இதில் வந்து சென்டரில் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன நெக்கோட அளவு தேவையோ அந்தளவுக்கு ஓப்பன் விட்டு இதில் வந்து நம்ம ஹூக் வச்சுக்கலாம். நம்ம தைச்ச நெக்கோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகி கவர் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த பீஸோட ஃபுல் மெட்டீரியலும் ஒரே லென்த்தில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கரெக்டாக கவராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஒரு நெக் டிசைன் தான். ஆனால் நான் இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி காட்டினா மட்டும்தான் அந்த நெக் டிசைனோட லுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு அவுட்லைனாக மட்டும் இந்த மாதிரி கை ஃபுல் பாடியும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன். இதுக்கு என் பஃப் ஹேண்டு தான் வச்சுருக்கேன். இதோட பார்டர் பார்த்திங்கன்னா இதோட அட்டாச்சாக தான் வந்துச்சு. அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு. ஸோ நார்மலாக நம்ம யூஸ்வல் பஃப் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பஃப் வச்சு 2 சைடும் கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைடை ஜாயின் பண்ணிட்டேன். கீழே 4 ரெடி மடக்கி அடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த நெக்கோட லுக்கு.
தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த பப் ஸ்லீவோட இது வந்து லுக் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணோட ட்ரெஸ், அதாவது என் ஃப்ரெண்டோட 2வது பொண்ணோட ட்ரெஸ்க்கு இந்த பஃப் ஹேண்டு தான் வச்சேன். இதுவும் ஆக்சுவலாக இந்த பார்டர் வந்து அதுலேயே தான் வந்துருந்துச்சு. இந்த பஃப்பும் பார்த்திங்கன்னா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஸ்டிச் பண்ணதாக கூட சொன்னாங்க. ஆனால் என்னென்னா அவங்க சொன்ன மாதிரி எனக்கு அதோட அவுட்ஃபிட்டாக எக்ஸாக்டாக அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல. ஏன்னா இந்த கையோட லென்த்துங் அதுக்கு ரீசனாக என்னென்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு வச்ச அதே பப் ஸ்லீவ் மாதிரி தான் இருந்துச்சு. நான் தைச்ச மெத்தடு மட்டும்தான் இதுக்கு வந்து வேறையாக இருந்துச்சு. ஓகே, இந்த பப்பு எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஆனால் இதே பப்பை நம்ம மறுபடியும் அம்மா எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி திரும்பவும் அது வருதான்னு நான் ட்ரை பண்ணி வேற ஒரு வீடியோவும் போடுறேன். பார்த்திங்கன்னா இந்த சின்ன பொண்ணுக்கு நான் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸு இது சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணது இது தான். ஏன்னா அந்த சின்ன பொண்ணோட சைஸ் மட்டும் வேறையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதோட அம்மா சொன்ன வரைக்கும் அந்த நெக் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக இதில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேஸை வந்து கம்ப்ளீட் ஃபுல் ப்ளவுஸ்லேயும் 2 ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி சுற்றியும் லேஸ் வச்சு பார்த்தேன். இதோட லுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரி இல்லை, வேறு லெவல்லையே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே கேட்டாங்க இந்த நெக் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தைச்சதுக்கு ஒரு மாதிரி சூப்பரான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருச்சு. இதை எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் வீடியோவோட ரிசல்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன், டிஃப்ரெண்ட்டான கை, இந்த மாதிரியாக அப்பெல்லாம் போட்ட அந்த மாடலில் இன்னும் நம்ம கிட்ட நிறைய வீடியோ ஸ்டாக் இருக்குது. ஓகே, இதிலேருந்து ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேஸ் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இது வந்து ஹூக்கு போடும்போது இப்படி வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி 2 சைட்லேயும் இந்த லேஸ் தெரியற மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். 2 ட்ரெஸ்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடியே இந்த பெரிய பொண்ணோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இருக்கிற டம்மிக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் அதில் போட்டு ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்திருக்கேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் பார்த்துட்டு, அதாவது இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ, ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் எல்லாத்தோட வியூ, அதோட இந்த சின்ன பொண்ணோட ட்ரெஸ், இது 2ஐயும் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதோட இந்த பப் ஸ்லீவ் தான் கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. இன்னும் வேறு ஐடியாஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் வந்து நான் வேறு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். இது தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.